இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு முறை ஒரு கல்லூரியில் பேராசிரியர் ஒருவர் புதிதாய் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 2 மாதங்கள் கழித்து ஒரு சிறு தேர்வினை நடத்தினார். ஒரு மாணவி தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தவளாக அதில் இருந்த கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அதில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவளுக்கு அதன் பதில் தெரியவில்லை. அதில் கேட்டிருந்த கேள்வி, உங்கள் வகுப்பறையை தினமும் சுத்தம் செய்யும் பெண்ணின் பெயர் என்ன என்பதே. அவளுக்கு மட்டுமல்ல, அந்த வகுப்பில் இருந்த பலருக்கும் பெயர் தெரியவில்லை. பதில் தாள்களை பேராசிரியர் எடுத்து சென்ற போது ஒரு மாணவி அவரிடம், ஐயா, கடைசி கேள்விக்கு பதில் யாருக்கும் தெரியவில்லையே, அதனால் எங்கள் மதிப்பெண்கள் குறையுமா என்று கேட்டாள். அதற்கு அவர், ஆம், உங்கள் வாழ்வில் ஒவ்வொருவரும் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த மக்களை சந்திக்கக்கூடும். ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு புன்னகை செய்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலே அவர்கள் முகம் மலரும். நீங்கள் இப்போதிலிருந்தே இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வியை வைத்தேன் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்மில் அநேகர் நமக்கு கீழ் தாழ்ந்த வேலை செய்யும் நபர்களை கண்டு கொள்வது கிடையாது. அவர்களோடு நான் பேசினால் என் தராதரம் என்ன ஆவது என்று நாமே அவர்களோடு இணைந்து கொள்வதை தடுத்து விடுகிறோம். அநேகருக்கு தங்கள் ஆபீஸில் துப்புரவு பணி செய்யும் துப்புரவு பணியாளரின் பெயர் தெரியாது. வாசலில் நிற்கும் செக்யூரிட்டியின் பெயர் தெரியாது. அவர்களோடு பேசினால் நம்மிடம் பணம் கேட்டு விடுவார்களோ என்று அநேகருக்கு பயம். நம்மில் தாழ்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் நாமும் அவர்களில் ஒன்றாக மற்றவர்கள் நினைத்து விடுவார்களோ என்று சிலருக்கு பயம். அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை நினைக்க வேண்டும். அவர்களிடம் பேச்சு கொடுத்து, எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பம் சுகம்தானே என்று விசாரித்து பாருங்கள். அடுத்த முறை வரும்போது உங்களுக்காக எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு கூறுகிறார். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான் என்று வேதம் கூறுகிறது. ஏழைகளையும் சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் ஒரு நாள் தாழ்வில் இருந்துதான் இப்போது கர்த்தருடைய கிருபையால் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. ஏழைகளை விசாரிக்கிற தேவன் நம் தேவன். அவர் நியாயமாய் அவர்களுடைய வழக்கை விசாரித்து நியாயம் செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் ஏழைகளையும் தாழ்ந்தவர்களையும் தரித்திரரையும் அன்போடு விசாரித்து நம்மால் இயன்ற அளவு உதவ வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே வருடத்தில் ஒரு முறையாகிலும் ஏழைகளுக்கு விருந்து செய்யும் போது அவர்கள் பதில் விருந்து தரமாட்டார்கள். ஆனால் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து பலன் வரும். ஆம் பிரியமானவர்களே, ஏழைகளை நேசிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பதில் செய்யப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தரித்திரரையும் ஏழைகளையும் ஆண்டவரே, ஸ்தோத்திர வறுமையில் இருப்பவர்களையும் ஆண்டவரே, அப்பா விசாரிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக ராஜா. இந்த சிறிய ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமற் போவதில்லை என்று சொல்லி இருக்கிறதே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய கற்பனைகளை நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.